ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து மையஸ் எம்ஒய்இஆர்எஸ் மையஸ் வந்து 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் பகுதியில் இருக்கிற உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களோட மொத்த எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா 5000. மையஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய பகுதியில் இருக்கிற உள்ளூர் வாஸ்குலர் தாவரங்களோட மொத்த எண்ணிக்கை எதுன்னு பார்த்தோம்னா 5000. அதுக்கடுத்து எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யாருன்னா ராஞ்சன்ட். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யாருன்னா ராஞ்சன்ட். வாயு விதியை கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஃபாயில். வாயு விதியை கூறியவர் யாருன்னா ராபர்ட் ஃபாயில். பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனோட தொடர்புடையதுன்னா பாகியல். பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதோட தொடர்புடையது? பாய்ஸ் அப்படின்றது வந்து கீழ்கண்ட எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா பாகியல், விஸ்காசிட்டி. அடுத்து வந்து வட்டப்பாதையில் சைக்கிளும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்னா தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க. வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் பார்த்தோம்னா தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க. அடுத்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் வந்து திருவனந்தபுரம். பின்வருவனவற்றில் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றதுன்னு பார்த்தோம்னா கருத்துசார் கற்றல் தான் அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது. கருத்துசார் கற்றல் அதுதான் வந்து அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கின்றது. 2020ஆம் ஆண்டிற்கான உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யாருன்னா மைக்கேல் காட்டன், ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ். மைக்கேல் காட்டன், ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ் இவங்க தான் வந்து 2020ஆம் ஆண்டிற்கான உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவங்க. விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1985. விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1985. அடுத்து வந்து மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது யாருன்னு பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர். மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது யாருன்னா மாவட்ட ஆட்சியர். தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் 10 lessons for a post pandemic world அப்படின்ற புத்தகத்தோட ஆசிரியரோட பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபரீத் ஜகாரியா. தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் 10 lessons for a post pandemic world அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் வந்து என்னன்னா ஃபரீத் ஜகாரியா. மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலன்களினுடைய சரக்கு கப்பலை பெயரிடுகன்னு எவர் கிப்பன். மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பல் பெயரிடுங்கன்னா எவர் கிப்பன். கீழ்கண்டவற்றில் எது கவர்னரோட அதிகாரம் கிடையாதுன்னா ராஜதந்திரமும் இராணுவ அதிகாரங்கள் கவர்னரோட அதிகாரம் கிடையாது. எது கவர்னரோட அதிகாரம் கேட்டாங்கன்னா மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல், சட்டசபைகளை கலைத்தல், மாநிலத்துக்குள்ள தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல் இதெல்லாமே அவருடைய அதிகாரங்கள். மாநில அரசு தலைமை வழக்கறிஞரை நியமித்தல், சட்டசபையை கலைக்கிறது, மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல் இதெல்லாம் வந்து கவர்னரோட அதிகாரம். இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஷ் நதியை இந்தியாவோட தேசிய நதியாக 4 நவம்பர் 2008 அறிவிச்சார்னா கங்கை. அப்போ கங்கை நதி வந்து எப்பொழுது தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 4 நவம்பர் 2008. யார் அறிவிச்சாங்கன்னா இந்திய பிரதம மந்திரியாக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங். தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தோட இயக்குனர் யாருன்னா மனோஜ்குமார் சாகு. தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யாருன்னா மனோஜ்குமார் சாகு. கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது? கீழ்கண்டவற்றில் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் நமக்கு தெரியும் ராஜஸ்தான் தான். இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு. இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறதுனா புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு. அடுத்து வந்து பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயோட தலைநகரம் பார்த்தோம்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே. பிலாஸ்பூர் வந்து டேஷ் மண்டல ரயில்வேயோட
அதாவது பிலாஸ்பூர் வந்து டேஷ் மண்டல ரயில்வேயோட தலைமையகன்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். அதுக்கடுத்து மத்திய ரயில்வேனா பிலாஸ்பூர். ஹேமடைட் தாதுவோட நிறம் என்னன்னு பார்த்தோம்னா சிகப்பு. ஹேமடைட் தாதுவோட நிறம் வந்து சிகப்பு. கங்கை நதியோட மொத்த நீளம் அதன் மூலத்திலேருந்து அதன் வாய் வரைனா 25 கிலோமீட்டர், 2525 கிலோமீட்டர். கால வரிசைப்படி விஜயநகர பேரரசு ஆண்ட பின்வரும் வம்சங்களை வரிசைப்படுத்துக. துளுவ வம்சம், சங்கம வம்சம், சாளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். கால வரிசைப்படினா வந்து ஃபஸ்ட்டு வந்து சங்கம வம்சம், துளுவ வம்சம், அடுத்து வந்து சாளுவ வம்சம், அடுத்து தான் துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு 2, 3, 1, 4. சையது வம்சத்தோட கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்ன? சையது வம்சத்தோட கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அலாவுதீன் ஷா. ராஜேந்திர சோழனோட இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம்னா கரந்தை செப்பேடுகள். ராஜேந்திர சோழனோட இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம்னா கரந்தை செப்பேடுகள். அதுக்கடுத்து சிவாஜி யாரிடமிருந்து சிங்கஹாட் கோட்டையை கைப்பற்றினார்னா முகலாயர்களிடமிருந்து. சிங்கஹாட் கோட்டையை சிவாஜி யார்கிட்டருந்து சிங்கஹாட் கோட்டையை கைப்பற்றினார்னா முகலாயர்களிடமிருந்து சிங்கஹாட் கோட்டையை கைப்பற்றினார். மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே வந்து எப்படி பிரிக்கப்பட்டது? பாம்பே மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. மொழிவாரிய அடிப்படையில் பாம்பே மாநிலம் எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா, குஜராத். தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யாருன்னா வணிகர் சங்கங்கள். தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் வணிகர் சங்கங்கள். இப்போ பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கங்காதேவினா மதுரா விஜயம். திருமலாம்பா அப்படின்னா வரதாம்பிகா பரிநாயம். சமரசர் அப்படின்னா வந்து பிரபுலிங்க லீலை. அடுத்து கதைதாசர்னா கரி பக்தி சாரம். கங்காதேவி மதுரா விஜயம். அடுத்து திருமலாம்பா வரதாம்பிகா பரிநாயம். சமரசர் பிரபுலிங்க லீலை. கதைதாசர் ஹரிபக்தி சாரம். மொஹஞ்சதாரோவோட பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளோட பெயரை குறிப்பிடுக. மொஹஞ்சதாரோவோட பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளோட பெயர்களை குறிப்பிடுகள்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. மொஹஞ்சதாரோவோட பசுபதி முத்திரையில் காணப்படுற 4 விலங்குகள் எதுனா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி வந்து குடியுரிமை பற்றி கூறுகிறதுனா பகுதி 2. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி வந்து குடியுரிமை பற்றி கூறுகிறதுனா பகுதி 2. விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 11வது நிதி ஆணையம். விரைவு நீதிமன்றங்கள் வந்து 11வது நிதி ஆணையம் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னா ஃபசல் அலி. 1953ஆம் ஆண்டோட மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தோட தலைவராக இருந்தவர் யாருன்னா ஃபசல் அலி. 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் ஃபசல் அலி. அடுத்து வந்து பட்டியல் 1ல் வந்து அரசியல் சாசன விதி கொடுத்துருக்காங்க. பட்டியல் 2ல் ஆளுநரோட ஒப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 156 வந்து பதவிக்காலம், ஆளுநரோட பதவிக்காலம். ஆர்டிக்கல் 165 வந்து அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம், ஆளுநரோட அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம். விதி 200 வந்து ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். 155 வந்து ஆளுநரை நியமித்தல். 156 வந்து ஆளுநரோட பதவிக்காலம். 165 ஆளுநரோட அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம். 200 வந்து ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல். 155 வந்து ஆளுநரை நியமித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து வந்து கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா அப்படின்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு தெரியும் பண மசோதானா ஆர்டிக்கல் 110. கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா அப்படின்ற சொல் எந்த விதியில் வரையறை செய்யப்பட்டுள்ளதுன்னா விதி 110. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் எனும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம்
அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன. அடிப்படை கடமைகள் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு தெரியும் 42வது அடிப்படை கடமைகள் எனும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன. 42வது சட்ட திருத்தம், 86வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் படி பார்ட் 4A அதாவது 4A வந்து அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. அதில் வந்து 1லேருந்து 10 கடமை வந்து நமக்கு 42வது சட்ட திருத்தம் படி தான். 11வது கடமை வந்து 86வது சட்ட திருத்தம் படி சேர்க்கப்பட்டுச்சு. ஸோ ஆன்சர் வந்து 1, 4 சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யாருன்னா பாராளுமன்றம். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யாருன்னா பாராளுமன்றம். அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யாருன்னா பாராளுமன்றம். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்று எதுனா அடிப்படை கடமைகள் வந்து பார்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. தப்பு. குடியுரிமை தான் பார்ட் 2ல் வரும். பகுதி 1 வந்து யூனியன் பிரதேசங்கள், பகுதி 2னா நமக்கு தெரியும் குடியுரிமை, பகுதி 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம். 2வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அதிக முன்னுரிமைனா தொழில்மயமாக்கலுக்கு. 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்மயமாக்கலுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. அடுத்து வந்து இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எதுன்னு பார்த்தோம்னா நிதி அமைச்சகம். இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எதுன்னு பார்த்தோம்னா நிதி அமைச்சகம். HYVP உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எந்த பயிர் வந்து உணவு பயிர் கீழே வரவில்லை? கரும்பு தான் வந்து வரல. கோதுமை, கம்பு, சோளம் மற்றது எல்லாமே வரும். உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் வரக்கூடியதுன்னு பார்த்தோம்னா கோதுமை, கம்பு, சோளம். வராத பயிர் வந்து கரும்பு. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியோட பெயர் என்னன்னா GST, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளோட புதிய வரியோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. பின்வருவனவற்றில் காலவரன் முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து 1942, சிம்லா மாநாடு 1945, பூனா ஒப்பந்தம் வந்து 1932. அடுத்து வந்து அமைச்சரவை தூதுக்குழு வந்து 1946. அப்போனா வந்து எது வரும்? 3, 1, 2, 4. 3, 1, 2, 4. ஆப்ஷன் சி தான் சரி. கால வரிசைப்படினா ஃபஸ்ட்டு வர்றது வந்து பூனா ஒப்பந்தம், 2வது வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், 3வது சிம்லா மாநாடு, 4வது அமைச்சரவை குழு. இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா பிரதம மந்திரி. சேர்மன், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் இன் இந்தியானா பிரதம மந்திரி. மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைச்சாங்க. அதில் சரி பார்த்தோம்னா 2 மட்டும்தான் சரி. வீர் சவார்கர் வந்து இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைச்சாங்க. அதில் சரி என்னன்னு கேட்டிருக்காங்க. 2வது மட்டும்தான் சரி. வீர சவார்கர் வந்து இதை வந்து இந்திய தேசிய சுதந்திர போர் என பெயரிட்டார். நேரு டெல்லி உடன்படிக்கை லியாகத் அலி கானோட கையெழுத்திட்ட தேதி வந்து 8 ஏப்ரல் 1950. நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி வந்து 8 ஏப்ரல் 1950. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யாருன்னா வினோபா பாவே. 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யாருன்னா வினோபா பாவே. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் எப்பொழுதுன்னு பார்த்தோம்னா அக்டோபர் 16, 1906. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள்னா அக்டோபர் 16, 1906.
அடுத்து தேஷ்பந்து சித்ரஞ்சன் தாஸோட தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியோட முதல்வராக பணியாற்றினார்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் தேஷ்பந்து சித்ரஞ்சன் தாஸோட தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியோட முதல்வராக பணியாற்றினார். அகில இந்திய மாநில இடதுசாரிகளோட மக்கள் மாநாடு டேஷாம் ஆண்டு நடைபெற்றதுன்னா 1936. அகில இந்திய மாநில இடதுசாரிகளோட மக்கள் மாநாடு 1936ஆம் ஆண்டு நடைபெற்றது. பின்வருபவர்களில் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் KN நடராஜன். பின்வருபவர்களில் 1890 இந்திய சமுதாய சீர்திருத்தவாதியை தொடங்கியவர் KN நடராஜன். குறிஞ்சி அப்படின்றது என்னன்னா வேட்டையாடல். குறிஞ்சினா வேட்டையாடல். பாலை சூறையாடல். முல்லை காலை தழுவல். அடுத்து மருதம்னா களை எடுத்தல். குறிஞ்சினா வேட்டையாடல், பாலைனா சூறையாடல், முல்லைனா காலை தழுவல், மருதம்னா வேட்டையாடல். ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். பிரபந்த மாலை என சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எதுனா 11ஆம் திருமுறை. பிரபந்த மாலை அப்படின்னு சிறப்பிக்கப்படும் இலக்கியம் 11ஆம் திருமுறை. CN அண்ணாதுரையோட எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டதுன்னா ஆரிய மாயை தான் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன் வச்சார்னா 1939. ஈவேரா பெரியார் 1939 திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார். பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. பிராமணர் அல்லாதார் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பொழுதுனா 1916. 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்னா ஈவே ராமசாமி. 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார்னா ஈவே ராமசாமி. இதை தான் நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் சொல்லி மாற்றிருப்பாங்க. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடங்கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்னா அரண் வலியுறுத்தல். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்னா அரண் வலியுறுத்தல். அடுத்து டேஷ் 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 இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகின்றன ஒற்றும் நீதி நூலும். இது ரெண்டும் தான் தெற்றென்க மன்னவன் கண். இதை தான் திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார். ஒற்றும் நீதி நூலும், ஸ்பை அண்ட் புக் ஆஃப் ஜஸ்டிஸ். இதை ரெண்டும் தான் தெற்றென்க மன்னவன் கண் அப்படின்ற திருக்குறளில் இந்த ரெண்டையும் தான் திருவள்ளுவர் கண்கள் அப்படின்னு சொல்லி கூறுகிறார். கனியிருப்ப காய்கவந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றதுனா இனிய உளவாக இன்னாத குறள். ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரோட கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம், இந்த பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை. கூற்று சரி, காரணமும் சரி. வேங்கையின் மைந்தன் அப்படின்ற புதினத்தோட ஆசிரியர் யார்னா வேங்கையின் மைந்தன்னா அகிலன். வேங்கையோட மைந்தன் அப்படின்ற புதினத்தோட ஆசிரியர் அகிலன். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை. 10 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் சேரர்கள். 10 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் யார்னா சேரர்கள். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்னா ஜகோர். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்னா ஜகோர். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எதுனா சென்னை. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எதுனா சென்னை. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி 26. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி 26. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நிதி ஆயோக். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளோட செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் நிதி ஆயோக்.
தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை. தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட முதல் பெருநிறுவன மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை. எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? 1987 தான் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது. NH-44 தமிழ்நாட்டோட மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூர்லேருந்து எங்கே வரைக்கும்னா கன்னியாகுமரி வரை செல்கிறது. NH-44 தான் தமிழ்நாட்டோட மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களோட முன்னேற்றத்திற்கு உதவியது. அவையாவன: 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைத்ததன் மூலம். ஆனால் புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம்னா தவறு. எதுனா பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களோட முன்னேற்றத்துக்கு உதவியதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து போக்குவரத்து வசதி செய்வதன் மூலம், பாடசாலைகளை நாடெங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைச்சது மூலமா, போக்குவரத்து வசதி செஞ்சதன் மூலமா. இதனால தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களோட முன்னேற்றத்துக்கு உதவியது. கூற்று கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கான பகுத்தறிவு என்னென்னா, தாலி அப்படின்றது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. A மற்றும் 6 ரெண்டுமே உண்மை மற்றும் 6ஆனது Aக்கு சரியான விளக்கமாக இருக்குது. பின்வருவனவற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எதுனா கணவனுக்கு மரியாதை. மற்ற எல்லாத்துக்குமே ஆதரவு அளிச்சிருக்காரு. ஜாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல், மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல், குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு, இதுக்கெல்லாமே ஆதரவு கொடுத்துருக்காரு பெரியார். கணவனுக்கு மரியாதை அப்படின்றத மட்டும் ஆதரவு அளிக்கலை. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி அப்படின்னா கேரளா. ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்தோட உயர் மனித வளர்ச்சினா கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி அப்படின்னா ஹரியானா. அதிக வருமானம் குறைந்த மனித வளர்ச்சினா ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சினா ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி அப்படின்னா பீகார். ஒப்பீட்டளவில் குறைஞ்ச வருமானம் வருது, ஆனால் உயர் மனித வளர்ச்சினா கேரளா. அதிக வருமானம் வருது, ஆனால் குறைஞ்ச மனித வளர்ச்சி அது ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி. வேகமாக பொருளாதாரம் வளருது, ஆனால் மெதுவான மனித வளர்ச்சினா நம்ம ராஜஸ்தான் தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சினா பீகார்.